சரி, நம்ம அனலைஸ் விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா டேய், நான் என்னடா கிஷோர் அண்ணனடா. இதுதான் இப்போ வீட்டுக்குள்ளே பயங்கர ஃபன் டாக்காக போயிட்டு இருக்குது. அந்த அம்மா வந்து பூர்ணிமாவோட அண்ணன் கிஷோர் மாதிரி தான் தம்பி நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாயா சொல்கிறாங்க, உரம் போட்டு வளர்த்தியே எல்லாத்தையும் ஒரே கையால் பிடிக்கிட்டு போயிட்டாங்களே. சரி பூர்ணிமா, நான் இனி உன் அண்ணன் சரியா? உங்கள் அண்ணன் கூட அடிக்கடி சண்டை போட்டுட்ருப்பியா? சரி விடுங்கங்க. சரி, நீங்கள் தான் அனலைஸ் பண்ணுவாங்களே சொல்லுங்கள். அனலைஸா, இப்போ இது என்ன வாரம்? இது 12வது வாரம். இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் உண்டு, கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் தூக்குவாங்க இந்த வாரம். ஏன்னா ப்ராபபிலிட்டி நான் பார்ப்பேன், 11 பேர் இருக்கும். அதை வச்சுக்கிட்டுலாம் இன்னும் போக முடியாது. ஏன்னா இப்போ பணப்பட்டியெல்லாம் வச்சாங்கன்னா போகிற டிக்கெட் அதை எடுத்துன்னு போயிடும். சரி, அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே, 13வது வாரம் டிக்கெட் டு ஃபினாலே. நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பண்ணுற மாதிரிலாம் டாஸ்க்கு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த வாரம் 14வது வாரம் வரும் பணப்பெட்டி. அந்த பணப்பெட்டி எடுப்பதற்காக நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எடுப்பீங்களாங்க? பூர்ணிமா கேட்குறாங்க. நான் டாப் 5ல் இருக்கேன். நான் கண்டிப்பாக டாப் 5 போயிடுவேன். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணால் நான் போயிடுவேன். ஆனால் டாப் 5 நான் போயிடுவேன். ஓகே, இப்போ அந்த பணப்பெட்டி யாருங்க எடுப்பா? இப்போ நீ என்னடா ஏதாவது ஐடியா வச்சுருக்கியா? வேணா எடுத்துக்க, ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விசித்திராமாலாம் அதை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க, எடுத்துருவாங்க. ஏன் அந்த பணப்பெட்டி இருக்குல்ல, நிறைய விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ யோசிச்சு பாரு, 11 9 ஆகிடுச்சா, அதுக்கு அடுத்த வாரம் ஒன்று போயிடுச்சு, 8 ஆகிடுச்சு. இப்போ அந்த பணப்பெட்டியை வைக்கும்போது சில பேருக்கு டெம்ட் ஆகும். அதாவது டெம்ட் மீன்ஸ் எப்படின்னா, அவங்களுக்கே தெரியும் நம்ம ஜெயிப்பாங்களா. இப்போ பேரண்ட்ஸ்லாம் வராங்களே, இதுலேருந்து ஒரு ஃபீட்பேக்லாம் எடுக்கலாம். ஜெயிக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும். இன்னொன்று, ஏன் சும்மா போகிறதுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு. இது அந்த அந்த டெம்டேஷனுக்காக, அது ஒரு கேம். அது நீ என்னடா யோசிச்சு எதனா வச்சுருக்கியாடா பூர்ணிமா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீ யோசி. இப்போ நீ டைட்டில் வின் பண்ண போறியா அப்படின்னா டைட்டில் வின் பண்ணிக்க, இல்லைன்னா பணப்பெட்டி எடு. அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எடுக்க மாட்டீங்களாங்க? நான் டாப் 5ல் இருப்பேன். பணப்பெட்டிலாம் எனக்கு இப்போ தேவையில்லை. நான் ஒரு கொள்கையோடு வாழ்கிறேன்டா. சரி, அப்புறம் என்னங்க, அதுதான் சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 7ல் கேம் பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள் விஷ்ணு தான். அதனால் கண்டிப்பாக விஷ்ணு ஃபைனல் வர வரையும் இருக்கணும் தான். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் ஆஃப் ஆகிட்டாங்களேங்க. போன சீசன்லாம் இந்த பேரண்ட்டுக்கெலாம் போகும்போது அந்த வெற்றி பெற ஆட்கள்லாம் அப்படியே அந்த இதுவாக இருக்கும். இப்போ அசீமா, விக்ரமா, பிரியங்காவா, ராஜுவா அப்படிலாம் போச்சுல. இன்னும் இந்த முறை ஒன்றுமே சலசலப்பே இல்லை, எல்லாமே ஆஃப் ஆகுறாங்கங்க. ஐயோ, எல்லாரும் நீங்கள் சண்டை போடாதீங்க, அமைதியாக இருங்கன்னா அப்படியே அமைதியாக இருந்தால் அது பிக் பாஸ் வீடே இல்லையே. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. யாராவது ஒருத்தவங்க பற்ற வைக்கணுமே. ஏதாவது ஒரு பேரண்ட் வரட்டும்.